இந்த வீடியோல சிஜிஎல் டயர் 1 2024 9th 10th 11th அண்ட் 12th செப்டம்பர்ல கேட்ட பைப் அண்ட் சிஸ்டன் இல்லைனா ஒர்க் அண்ட் டைம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன கான்செப்ட்லாம் அப்ளை ஆகுது, எப்படி எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பைப் பி வந்து 21 டைம்ஸ் ஃபாஸ்டர் தென் பைப் கியூ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் பி பை கியூ வந்து 21/1. கியூ வந்து 110 மினிட்ஸில் ஃபில் பண்ண முடியும். So time takes to fill the cistern when both pipes are filled together. So Q 110 minute efficiency 1னா total work வந்து 110 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ டோட்டல் ஒர்க்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ டோட்டல் டைம் கண்டுபிடிக்கணும்னா 21 + 1 22. ஸோ 110/22 பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு வருமா? ஸோ 5 மினிட்ஸ். செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ராஜேஷ் வந்து புக்கை வந்து பிரிண்ட் பண்ணணும். 17/27 ஆஃப் ஆர்டரை 34 டேஸில் பிரிண்ட் பண்ணிட்டாரு. ஸோ மொத்த ஆர்டரையும் பிரிண்ட் பண்ண எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 17/27 ஆஃப் ஆர்டரை வந்து 34 டேஸில் முடிச்சிட்டாரு. ஸோ 17 வந்து 34க்கு ஈக்குவலாக இருக்குன்னா இன்ட்டு 2 தான் வருது. ஸோ 27ங்கிறது வந்து 54க்கு தான் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ 54 டேஸில் கண்டிப்பாக முடிச்சிருப்பாரு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், பைப் எம்என்எஸ் 3 25 நிமிஷம் 50 நிமிஷம் 100 நிமிஷத்தில் ஃபில் பண்ணிடும் டேங்கை. ஸோ பார்த்தீங்கன்னா எம் வந்து 25, என் 50, எஸ் வந்து 100. எல்சிஎம் எடுத்தோம்னா எவ்வளோ வரும்? 100ன்னு வரும். ஸோ டோட்டல் ஒர்க் டன் 100 தான். எஃபிஷியன்சி ஆஃப் எம் பார்த்தீங்கன்னா 4, எஃபிஷியன்சி ஆஃப் என் பார்த்தீங்கன்னா 2, எஃபிஷியன்சி ஆஃப் எஸ் வந்து 1. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? என் அண்ட் எஸ் ஆர் கெப்ட் ஓப்பன் ஃபார் 10 மினிட்ஸ். ஸோ 2 + 1 அது எத்தனை மினிட்டுக்கு? 10 மினிட்ஸுக்கு ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. தென் பைப் என் இஸ் செட் ஒயில் பைப் எம் இஸ் ஓப்பன்ட். என்னை க்ளோஸ் பண்ணிவிட்டு எம்ஐயும் எஸ்ஐயும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 5 இன்ட்டு எவ்வளோ நேரம்னு அது தெரியல. ஸோ அதை டீன்னு வச்சுக்கிறேன். ப்ளஸ் பைப் எஸ் இஸ் க்ளோஸ்ட் 15 மினிட்ஸ் பிஃபோர் த டேங்க் ஓவர்ஃப்ளோஸ். டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு முன்னாடி பைப் எஸ்ஸை 15 நிமிஷம் முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 15 நிமிஷம் பைப் எம் மட்டும்தான் ரன் ஆகிருக்கு. ஸோ 4 × 15 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இது ஒன்று, இது ஒன்று, அப்புறம் மொத்தமாக இது ஒன்று. சீக்குவல் எவ்வளோ நம்மளுக்கு டோட்டல் ஒர்க்கு? 100க்கு ஈக்குவல். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து 5T தான். அதை மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ இந்த சைடு 100 இருக்குது. 3 × 10 30 -13 எழுதிடுறேன். 4 × 15 60 -16 எழுதிடுறேன். ஸோ 5T வந்து 10க்கு ஈக்குவல். T வந்து 2 மினிட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? கேட்டிருக்கிறது என்னது? 3 பைப்பும் இதே பேட்டர்னில் ஒர்க் ஆச்சுன்னா டேங்கை ஃபில் பண்ண எவ்வளோ ஆகும் அப்படின்னு. ஸோ இது வந்து 2 மினிட்ஸ்னு தெரிஞ்சிருச்சு. ஏற்கனவே 10 மினிட்ஸ் இது ரன் ஆகிருக்கு, 15 மினிட்ஸ் இந்த பேட்டர்னில் ரன் ஆகிருக்கு. ஸோ மொத்தமாக 10 + 2 + 15 வந்து 27 மினிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், எ பைப் கேன் ஃபில் ஆன் ஓவர் அ டேங்க் இன் 12 hours. ஸோ ஒரு பைப் வந்து 12 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுது. டியூ டு எ லீக் அட் த பாட்டம் இட் இஸ் ஃபில்ட் இன் 18 hours. ஸோ ஏவோட டைம் கொடுத்துட்டாங்க 12 hours அப்படின்னு. ஏ மைனஸ் பி வந்து சொல்லிட்டாங்க 18 hours அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 36ன்னு வருமா? இதை வந்து டோட்டல் ஒர்க்காக வச்சுக்கிறேன். ஸோ ஏவோட எஃபிஷியன்சி வந்து 36/12 3. ஏ மைனஸ் பியோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு தெரிஞ்சிருது. ஏவோட எஃபிஷியன்சி 3னா பிங்கிறது லீக் ஆகிற பைப்பு. ஸோ அதோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா -1 அப்படின்னு வரும். ஸோ இஃப் த டேங்க் இஸ் ஃபுல் ஹவு மச் டைம் வில் தட் லீக் டேக் டு எம்டி இட்? ஸோ டேங்க் ஃபுல்லாக இருக்குது. ஸோ 36/-1 அப்படின்னு போட்டோம்னா -36 hours. ஸோ எந்த ஆப்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். என்னடா இங்கே A - B 2ன்னு போட்டு B -1 போடுறான்னு நினைக்காதீங்க. எஃபிஷியன்சி ஆஃப் B வந்து -1 வந்திருக்கே, +1 தானே வரணும் அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. நீங்கள் ஒன்று இங்கே A - B அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே நீங்கள் +1 தான் போடணும். ஆனால் நான் தெரியறதுக்காண்டி லீக் அப்படின்னு தெரியறதுக்காண்டி -1 போட்டிருக்கேன். நீங்களும் எஃபிஷியன்சி எழுதுகிறப்போ மைனஸ்லேயே எழுதி பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது 10th செப்டம்பரில் கேட்ட கொஸ்டின்ஸ். 3 பைப் பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் 80 மினிட்ஸ் 120 மினிட்ஸில் ஃபில் பண்ணுது. PQR 40 80 120. எல்சிஎம் எடுத்தோன்னா 120, அதான் டோட்டல் ஒர்க்கு. ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் P என்னது? 3ன்னு வந்துடும். எஃபிஷியன்சி ஆஃப் Q வந்து 1.5, எஃபிஷியன்சி ஆஃப் R வந்து 1. முதல்ல எல்லா பைப்பையும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் Qவையும் Rஐயும் டேர்ன் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி என்ன சொல்லிட்டாங்கன்னா, சிஸ்டன் வந்து மொத்தமாக அரை மணி நேரத்திலே ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டோட்டல் ஹவர்ஸ் 30 மினிட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் Q அண்ட் R ஆஃப் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா P + Q + R 3மே ரன் ஆகிட்டு இருக்கா? ஸோ 4 5.5 3மே ரன் ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ நேரத்துக்குன்னு தெரியல. ஸோ அதை T அப்படின்னு வச்சுக்கிறேன். ப்ளஸ் அடுத்து Qவையும் Rஐயும் ஆஃப் பண்ணிட்டோம். P மட்டும்தான் ரன் ஆகுது. ஸோ டோட்டல் டைம்லேருந்து இந்த டைமை கழிச்சோன்னா அந்த டைம் மட்டும்தான் ரன் ஆகும். ஸோ இது வந்து 120க்கு ஈக்குவல். ஸோ அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். 5.5T + 90 - 3T வந்து 120க்கு ஈக்குவல்.
ஸோ 2.5t பார்த்தீங்கன்னா 30க்கு ஈக்குவல். ஸோ t வந்து 30/2.5 அப்படின்னு வரும். ஸோ கேன்சல் பண்ணோன்னா 12 மினிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், பைப் எல் 30 ஹவர்ஸில் ஃபில் பண்ணிடும், பைப் எம் 45 ஹவர்ஸில் ஃபில் பண்ணிடும். ரெண்டு பைப்பையும் ஓப்பன் பண்ணால் எவ்வளோ டைமில் ஃபில் பண்ணிடும்? ரொம்ப ஈஸி. 30, 45, எல்சிஎம் எடுத்தோன்னா 90 அப்படின்னு வருது. இதுதான் டோட்டல் ஒர்க்கு. ஸோ இதோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 3, இதோட எஃபிஷியன்சி 2. ஸோ ரெண்டும் சேர்த்து ஃபில் பண்ணுதுன்னா 90/3 + 2 போடணும். ஸோ 90/5 வந்து 18 அப்படின்னு வரும். செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், பைப் பி அண்ட் பைப் கியூ 10 ஹவர்ஸ் அண்ட் 15 ஹவர்ஸில் ஃபில் பண்ணிடும். அதே மாதிரி பைப் ஆர் வந்து ஃபுல்லாக இருக்கிற டேங்கை 12 ஹவர்ஸில் தீர்த்துரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பி 10, கியூ 15, ஆர் வந்து -12 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ மொத்தத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 60 அப்படின்னு வருமா? ஸோ டோட்டல் ஒர்க் 16 வச்சுக்கிறேன். பியோட எஃபிஷியன்சி 6, கியூவோட எஃபிஷியன்சி 4, ஆரோடது வந்து -5 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இனிஷியலி த டேங்க் இஸ் எம்டி. ஒன்லி பைப்ஸ் பி அண்ட் கியூ ஆர் ஓப்பன் அட் 6 AM. பிஐயும் கியூவையும் 6 AMக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. பைப் ஆரை 9 AMக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ 3 மணி நேரம் 6 to 9 பைப் பி அண்ட் கியூ தான் ஓப்பனாக இருக்குது. ஸோ 6 + 4 அதான் எஃபிஷியன்சி 10 × 3 hours ப்ளஸ் அதுக்கப்புறம் 3மே ஓப்பனாக இருக்குது. 10 - 5 வந்து மொத்த எஃபிஷியன்சி 5. இந்த டைம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் வந்து 60யா. ஸோ 5t வந்து 60 - 30 30க்கு ஈக்குவலா. ஸோ t வந்து 6 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. டோட்டல் டைம் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே 3 hours ரன் ஆயிருக்கு. இது வந்து 6. ஸோ 3 + 6 பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னு வந்துருமா. ஸோ டோட்டலாக 9 hours ஆயிருக்கு 6 AMலேருந்து. 6 AMலேருந்து 9 ஆட் பண்ணோன்னா 15 PM அப்படின்னு வருமா. ஸோ 15ங்கிறது 3 PM தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், 2 பைப்பை வச்சு ஒரு டேங்கை ஃபில் பண்ணுறாங்க. சேர்த்து ஃபில் பண்ணும்போது 15 மினிட்ஸ் தான் ஆகுது. ஒரு பைப் வந்து இன்னொரு பைப்போட 1.5 டைம் ஃபாஸ்டர்னா ஃபாஸ்டர் பைப் எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏயை வந்து ஃபாஸ்டர்னு எடுத்துக்கிறேன், பியை வந்து ஸ்லோவர்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து 1.5:1ங்கிற ரேஷியோவில் இருக்குது. டோட்டல் டைம் வந்து 15. இப்போ டோட்டல் ஒர்க் டன் எப்படி கண்டுபிடிக்கிறது? டோட்டல் எஃபிஷியன்சி வந்து 1.5 + 1. ஸோ 2.5. ஸோ 2.5 × 15 என்ன வரும்? 37.5 அப்படிங்கிறது தான் டோட்டல் ஒர்க். இப்போ ஃபாஸ்டர் பைப் அலோன் கேன் ஃபில் த டேங்க் எவ்வளோ நேரத்தில் கேட்டிருக்காங்க. ஃபாஸ்டர் பைப்போட எஃபிஷியன்சி வந்து 1.5. ஸோ 37.5 / 1.5 போட்டேன்னா ஆன்சர் கிடச்சிரும். எவ்வளோ வரும்? 2, 5, 25 மினிட்ஸ். தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், 3 டேங்க் இருக்குது, ஆனால் டிஃப்ரெண்ட் யூனிஃபார்ம் ஃப்ளோ ரேட்ஸ். While the first 2 pipes are operating simultaneously, they fill the tank in same duration, then the third type take to fill it alone. அதாவது ஏயும் பியையும் சேர்த்து ரன் பண்ணோம்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கான்? சியை மட்டும் ரன் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் A + B எஃபிஷியன்சி ஆஃப் சிக்கு ஈக்குவல். ஸோ செகண்ட் பைப் கேன் ஃபில் த டேங்க் 5 hours குவிக்கர் தன் த ஃபர்ஸ்ட் பைப். ஸோ செகண்ட் பைப் பியோட டைம் வந்து T அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா ஏயோட டைமிங் எவ்வளோவா இருக்குது? 5 மணி நேரம் கூட இருக்குது. ஸோ T + 5. சியோடது பார்த்தீங்கன்னா 4 hours ஸ்லோவர் தன் த தேர்ட் பைப். பியோடது வந்து தேர்ட் பைப்பை விட 4 hours ஸ்லோவர். ஸோ இது வந்து T - 4 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ வாட் இஸ் த டைம் நீடட் ஃபார் ஃபர்ஸ்ட் பைப் டு ஃபில் த டேங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாலே நம்ம எஃபிஷியன்சி எப்படி எழுதலாம்? ஒர்க் பை டைம் அப்படின்னு எழுதலாமா? ஸோ ஒர்க் பை டைம் ஆஃப் A பை டைம் ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம் ஆஃப் C. ஒர்க் எல்லாம் காமனாக எடுத்து அடித்தோன்னா 1 பை டைம் ஆஃப் A + 1 பை டைம் ஆஃப் B வந்து 1 பை டைம் ஆஃப் சிக்கு ஈக்குவல் அப்படின்னு வந்துருமா. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1/T + 5 + 1/T வந்து 1/T - 4க்கு ஈக்குவல். இதை எப்படி எழுதலாம்? ஸோ எல்சிஎம் எடுத்தேன்னா T + T + 5 வந்து 2T + 5 அப்படின்னு மேலே வந்துடும். கீழே வந்து T × T + 5 அப்படின்னு வருமா. ஸோ 1 × T - 4 அப்படியே இருக்கட்டும். இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 2T + 5 × T - 4 வந்து T² + 5Tக்கு ஈக்குவல். ஸோ 2T² - 8T + 5T வந்து -3T அப்படின்னு வரும். -20 வந்து T² + 5Tக்கு ஈக்குவல். இதை மறுபடியும் எப்படி எழுதலாம்? T² அந்த சைடு போச்சுன்னா வெறும் T² அப்படின்னு ஆயிரும். 5T அந்த சைடு போச்சுன்னா -8T -20 = 0. ஸோ -20ன்னு வரணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் -20 வரணும். ஆட் பண்ணால் -8 வரணும். எப்படி பிரிக்கலாம்? 10 2s அப்படின்னு பிரிக்கலாமா? ஸோ மைனஸில் வரணுங்கிறதுனால -10 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இங்கே T வந்து 10க்கு ஈக்குவல், இல்லைன்னா -2க்கு ஈக்குவல். ஸோ -2 கண்டிப்பாக வராது. ஸோ T வந்து 10 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. வாட் இஸ் த டைம் நீடட் ஃபார் ஃபர்ஸ்ட் பைப் டு ஃபில் த டேங்க்
அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பைப்புங்கிறது என்னது? ஏ தானே. ஸோ T+5 தான் தெரியணும். ஸோ 10+5 வந்து 15. ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ எஃபிஷியன்சியோட ரிலேஷனும் டைமோட ரிலேட்டிவ் டியூரேஷனும் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அடுத்த கொஸ்டின், பைப்பே 6 ஹவர்ஸில் ஃபில் பண்ணிடும். ஆனால் லீக் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா 2 ஹவர்ஸ் ஆகுது. ஸோ ஏ வந்து 6, A+B வந்து 8. டேங்க் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த லீக் பண்ணுற பைப் வந்து எவ்வளோ நேரத்தில் எம்டி பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பியோட டைம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 24 அப்படின்னு வருமா? ஸோ ஏயோட எஃபிஷியன்சி வந்து 4, A+Bயோடது வந்து 3. ஸோ பியோட எஃபிஷியன்சி என்னது? -1 அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? ஸோ டோட்டல் வந்து 24னா 24/-1 -24. ஸோ 24 ஹவர்ஸ் ஆகும். தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், 12th செப்டம்பரில் கேட்ட கொஸ்டின்ஸ். 2 பைப் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ்லையும் 20 மினிட்ஸ்லையும் ஃபில் பண்ணிடும். பைப் சி வந்து 30 மினிட்ஸில் எம்டி பண்ணிடும். ஸோ ஏ வந்து 10 மினிட்ஸ், பி வந்து 20, சி வந்து -30. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 16 வச்சுக்கலாமா? ஸோ ஏயோட எஃபிஷியன்சி வந்து 6, பியோட எஃபிஷியன்சி 3, சியோட எஃபிஷியன்சி வந்து -2. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 60. ஆல் த 3 பைப்ஸ் ஆர் ஓப்பன் அட் அ டைம் இன் த பிகினிங். முதல்ல எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடுறோம். பைப் சி இஸ் க்ளோஸ்டு 2 மினிட்ஸ் பிஃபோர் த டேங்க் இஸ் ஃபில்டு. ஸோ கரெக்டாக 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பைப் சியை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ கடைசி 2 நிமிஷம் மட்டும் ஏ அண்ட் பி தான் ரன் ஆகுது. ஸோ 9 × 2. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏபிசி 3மே ரன் ஆகிட்டு இருக்கா. ஸோ 9 - 2 என்ன வரும்? 7 × இந்த டைம் தான் கண்டுபிடிக்கணும். அதை டீன்னு வச்சுக்கிறேன். = 60. ஸோ 7t = 60 - 18. 7t = 42னா t வந்து 6 அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? மொத்தம் எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே இங்கே 2 மினிட்ஸ் ப்ளஸ் டைம் வந்து இங்கே 6. ஸோ மொத்தமாக 8 மினிட்ஸ் ஆகும். செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஏ அண்ட் பி பார்த்தீங்கன்னா 48 மினிட்ஸ் அண்ட் 66 மினிட்ஸ் இதில் டேங்கை ஃபில் பண்ணிடும். ஸோ முதல்ல 2 பைப்பையும் சைமல்டேனியஸாக ஓப்பன் பண்ணிட்டோம். ஆஃப்டர் ஹவு மெனி மினிட்ஸ் பைப் பி should be closed? ஸோ டேங்க் கெட்ஸ் ஃபில்ட் இன் 32 மினிட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 48ங்கிறது ஏயோடது, 66 அப்படிங்கிறது பியோடது. ஸோ இது ரெண்டத்தோட எல்சிஎம் எடுக்கிறேன். இதை வந்து 8 × 6ன்னு எழுதலாம், இதை 11 × 6ன்னு எழுதலாம். ஸோ 8 11 சார் 88. 88 × 6 அப்படிங்கிறது தான் டோட்டல் ஒர்க் டன். இதான் எல்சிஎம்மும் இதான் டோட்டல் ஒர்க்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? எல்லா பைப்பையும் முதல்ல ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஆஃப்டர் ஹவு மெனி மினிட்ஸ் should பைப் பி க்ளோஸ்ட்? ஸோ த டேங்க் கெட்ஸ் ஃபில்ட் இன் 32 மினிட்ஸ். மொத்த டைம் வந்து 32 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ முதல்ல A+B ரெண்டுமே ரன் ஆகுதா? இப்போ ஏயோட எஃபிஷியன்சி என்ன? 11 அப்படின்னு வந்துருமா? அதே மாதிரி பியோட எஃபிஷியன்சி வந்து 8 அப்படின்னு ஆயிருமா? ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது படி ஃபர்ஸ்ட் 2 பைப்பையும் ஓப்பன் பண்ணிடுறோம். ஸோ 11 + 8 19 என்ன டைம்னு தெரில, அதை டி அப்படின்னு வச்சுக்கிறேன். ப்ளஸ் எத்தனை நிமிஷத்துக்கு அப்புறம் பைப் பியை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பைப் பியை வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ ஏ மட்டும்தான் அந்த டைம் ரன் ஆகுது. ஸோ 11 இந்த டைம் என்னன்னு வச்சுக்கிறது? மொத்தமாக ஃபில் ஆகுறது 32. இந்த டைம் டீனா இது 32 - t = 88 × 6. ஸோ அப்படியே கால்குலேட் பண்ணோன்னா 19t + 11 × 38 32 அப்படியே இருக்கட்டும். -11t வந்து 88 × 6க்கு ஈக்குவல். ஸோ 19t - 11t வந்து 80க்கு ஈக்குவல். ஸோ 88 × 6 -11 × 32 அப்படின்னு எழுதுகிறேன். 8ஆல் கேன்சல் பண்ணோன்னா இது 8, இது 11 வந்துடும், இது வந்து 4ன்னு வந்துடும். ஸோ t வந்து 66 - 44 = 22 அப்படின்னு வருது. ஸோ t 22ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுதானே கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், 2 pipes A and B can fill a tank in 1/3 hours and 2 hours. இப்போ 2 பைப்பையும் ஓப்பன் பண்ணோன்னா எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ பார்த்தீங்கன்னா 1/3 hours × 16 போட்டோன்னா மினிட்ஸ் வந்துடும். ஸோ 4/3 × 60 பார்த்தீங்கன்னா 80 மினிட்ஸ் அப்படின்னு வந்துடுமா? ஸோ பி வந்து 2 ஹவர்ஸ்னால் 120 மினிட்ஸ். ஸோ ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா 120னே வச்சுக்கலாம். ஸோ ஏயோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 1.5, பியோடது வந்து 1. ரெண்டையுமே சேர்த்து ஓப்பன் பண்ணோன்னா 2.5 அப்படிங்கிறது தான் எஃபிஷியன்சி. அதை 120ஆல் டிவைட் பண்ணனா, ஸோ இதை 5/2 அப்படின்னு எழுதலாமா? டிவைட் பண்ணனா இது 5/2 அப்படின்னு எழுதலாமா? 120/5/2. ஸோ 5ஐயும் இதையும் கேன்சல் பண்ணோன்னா 24. ஸோ 24 × 2 48 அப்படின்னு வருது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டெலகிராம் லிங்க் இருக்குது, அங்கே பிடிஎஃப் இருக்கும், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது சஜஷன் இருக்குன்னா அங்கே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஃபாலோ அப் வீடியோ போடுவேன். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன்.